அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஒரு தொடரை நாம் போன வாரத்தில் ஆரம்பித்தோம். ஸ்தோத்திரம். ஒரு புது ஸ்தோத்திர டாப்பிக்கில் நம்ம ஆரம்பித்து ஒரு சில வாரங்களுக்கு, கர்த்தர் எத்தனை வாரங்களுக்கு நடத்துகிறாரோ அதன்படி நம்ம போகிறோம். போன வாரத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அல்லேலூயா. என்ன டாப்பிக்கில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம்? அதாவது விசுவாசிகளின் அதிகாரம். ஆண்டவர் நம்மை பார்த்து விசுவாசிகள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அந்த விசுவாசிகளாக அழைக்கப்பட்ட நமக்கு என்ன சிலாக்கியங்கள், உரிமை, ஸ்தோத்திரம், இன்னும் நமக்கு சுதந்திரம் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஸ்தோத்திரம் நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் ஆரம்பித்தோம். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக ஸ்தோத்திரம் எபிரேயர்கள் நிருபத்தில் 1வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். அதில் கிட்டத்தட்ட 1வது அதிகாரத்தில் 14 வசனங்கள் இருக்கிறது. 14 வசனங்களும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் விளக்கி காண்பித்தேன். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நீங்கள் நானும் விசுவாசிகளின் அதிகாரம் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மை அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று போன வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் பார்த்து செஞ்சது தான், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஒரு பூச்சி, குப்பை, தூசி, ஸ்தோத்திரம், இப்படி புழுவு, இப்படியெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மளை பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவர்களின், அதாவது ஸ்தோத்திர விசுவாசிகளின் அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் நம்மை குறித்து ஸ்தோத்திரம் நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், மீட்டிருக்கிறார். மீட்ட தெய்வம் நம்மை எதற்காக மீட்டிருக்கிறார் என்று சொல்லி, தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்மை குறித்து நமக்கு தெரியாமல் இருக்குமானால் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்களும் நானும் எடுத்து பயன்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஆக பாருங்க, நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் முதல் அதிகாரம் முழுவதுமே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதல் அதிகாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை பற்றியதான செய்தி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷரூபம் எடுத்து ஸ்தோத்திரம் இந்த உலகத்திற்கு வந்து மனிதனோடு மனிதனாய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் உலகத்தில் ஜீவித்தார் என்று அதற்கு உதாரணத்தை எல்லாம் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அவர் கடவுள்தான். ஆனால் 100க்கு 100 ஊழியம் செய்த காலத்தில், மக்களோடு இருந்த காலத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 100க்கு 100 மனுஷ அவதாரத்தை எடுத்து வந்தார். மறுபடியுமாக இந்த உலகத்தில் தேவனுடைய காரியங்களை, திட்டத்தை முடித்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படும் போது 100க்கு 100 தேவகுமாரனாக வலது பரிசத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் மனுஷகுமாரனா வந்தாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்தேன். என்ன ஆதாரம் கொடுத்தோம் அப்படின்னா, முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாளிட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்ன அதிகாரம் கொடுத்தாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்த தேவன், அந்த ஆண்டு கொள்ளக்கூடிய நிலைமையில இருந்த ஆதாம் ஏவாளும் பாவத்தை செய்ததுனால என்ன ஆகி போச்சு? பிசாசு அந்த ஆளுகையை அவன் திருடி விட்டு போய்விட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அவன் திருடிட்டு போய் இயேசுகிட்டே போய் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தது? இவனே ஏமாத்தி பிதாவாகிய தேவனுடைய திட்டம் என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவனுடைய திட்டம் மனுக்குலத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும். எதை? தேவ ராஜ்யத்தினுடைய தன்மைகளை அவன் வாழுகிற அந்த பூமிக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை பிசாசு என்ன செஞ்சுட்டான்னா, ஆதாம் ஏவாள்கிட்ட பிடுங்கிட்டு போயிட்டான். இந்த பிடுங்கிட்டு போனதை மறுபடியும் பிதாவாகிய தேவன் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அந்த சித்தத்தின் அடிப்படையில் பூமி எங்கும் அவளுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒருத்தர் கூட என்ன செய்யல, சோத்திரம், அதற்கு தகுதியானவர்கள் ஒருவருமே. ஏன்னா ஆதாம் மூலமாக வந்த பாவம் சந்ததி சந்ததியாக தொன்று தொட்டு எல்லா ஜனங்களும் பாவம் செய்து சோத்திரம் மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா.
அப்ப இந்த ரோமர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டபடி ஆண்டவர் பார்த்தார். பார்த்த உடனே ஒருத்தர் இல்லை, உடனே தானே ஒரு யோசனை செய்து ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கன்னியினுடைய மரியின் வயிற்றிலே இயேசுவாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் கற்பம் தரிக்க வைக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும்போது மனுஷ ரூபம் எடுத்து வருகிறார். அல்லேலூயா. ஏன்னா மனுஷனிடத்தில் இருக்கிறத, பிசாசினிடத்தில் இருக்கிறத, பிசாசு ஒரு மனிதன், அவனிடத்தில் இருக்கிறதை பிடுங்கிறதுக்கு மனுஷ ரூபமாய் போனால் தான் பிடுங்க முடியும். அதனால தான் பிதாவாகிய தேவன் மனுஷ ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். அந்த உலகத்திற்கு அனுப்பின அவர் வந்து எல்லாத்தையும் செய்து முடித்த பிறகு மீண்டும் பரத்திற்கு ஏறி செல்கிறார், மனுஷகுமாரனாக போகிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம இதைத்தான் இங்கே இந்த எபிரேயர் நிருபம் 1ஆவது அதிகாரத்தில் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் மனுஷகுமாரனாக இருந்தவர், மனுஷகுமாரனாகவே ஆண்டவர் பரலோகத்திலே வலது பரிசுத்திலே உட்கார்ந்து தேவனிடத்தில் விண்ணப்பத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்மை யார் என்று இந்த எபிரேயர் 2ஆவது அதிகாரம் 5வது வசனம் இயேசுவையும் சொல்லிட்டு 2வது அதிகாரத்தில் நம்ம குறித்து சொல்லுது. 5வது வசனத்தை வாசித்து பாருங்க, வாசிங்க. 5வது வசனம் 2:5, இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. போதும். என்ன சொல்றார் அப்படின்னா, வரக்கூடிய உலகத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். யாருக்கு? விசுவாசிகளுக்கு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் பெருசா என்ன பண்ணுவோம்னா, தேவ தூதர்களை பெருசா நினைச்சிட்டு இருப்போம். ஸ்தோத்திரம். ஆனா இனிவரும் உலகத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து, ஸ்தோத்திரம், அந்த நியாய தீர்ப்பை குறித்து, ஸ்தோத்திரம், அந்த தேவ தூதர்களுக்கு அறிவிக்கவில்லை, கர்த்தர் நமக்கே அறிவித்திருக்கின்றார். அல்லேலூயா. இதிலிருந்து என்ன தெரிகிறது? தேவ தூதர்கள் வேற, விசுவாசிகள் வேற. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ரகசியத்தை தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கவில்லை. ஏன்? ஆண்டவர் தேவ தூதர்களை எதுக்காக தான் வச்சிருந்தாரு? பணிவிடை செய்யும்படி பணிவிடை ஆவிகளாக கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப பணிவிடை ஆவி என்று சொன்னால் அங்கே ஆபிரகாமுக்கு ஊழியம் செய்தார்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். இப்படி எல்லாருக்கும் ஊழியம் செய்தவர்கள் இந்த தேவ தூதர்கள் நமக்கும் ஊழியம் செய்யும்படியாகத்தான் தேவ தூதர்களை தேவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்கள நம்ம பெருசா நினைச்சிட்டு நம்மளை என்ன பண்ணுவோம்னா, சோத்திர டாமினேட் பண்ணி நம்மளை நாமளே தரக்குறைவா நினைச்சுக்கிறது இல்லை. அப்படி கிடையாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தூதர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படுத்தவில்லை. நீங்க வாசிங்க, அடுத்து வாசித்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் 2 பேர்த்தையும் கொண்டு வந்துட்டார். மனுஷனையும் மனுஷகுமாரனையும் நினைக்கிறதற்கு நீ ஏமாத்திரம். 7வது வசனத்தை வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய காலங்களிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் கீழ்ப்படுத்தி தன்னுடைய பாதங்களுக்கு கீழே வச்சாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை அங்கீகரிக்கிறோம்? நம்ம அவருடைய காலுக்கு கீழே தான் கடந்துச்சு. பிசாசுனுடைய கிரிகையோ சத்துருவோ சாத்தானோ எவனும் வேலை செய்ய முடியாம அவருடைய காலுக்கு கீழே வச்சாரு. இப்போ இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட, அதாவது ஆண்டருடைய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் பரமேறி செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லி போனார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களை எல்லா நிலையிலும் நடத்துவார். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லது அப்போஸ்தலர் 1 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அங்கே சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, காத்துருங்க, நான் என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், பரலோகத்திற்கு எடுத்து சொல்ல போகிறேன், இனி தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களை எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி என்ன செய்வார், நடத்துவார் என்று சொல்லி அதிகாரத்தை ஜனங்களுடைய கையிலே கொடுத்து போனார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
பாரு அங்க போய் என்ன சொல்றாரு? எருசலேமில் போய் மேல் மாடிகளை காத்திருங்கள், அங்கே பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் செய்த காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு பலனை கொடுப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து போனார். வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜனங்கள் அங்கே மேல் மாடிகளை காத்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். 10 நாளுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் நிரப்பி அந்த சிதறி போன கூட்டம்தான் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்கள், சீசர்கள் என்று பல நாடுகளுக்கு அவர்கள் கடந்து போனார்கள். அல்லேலூயா. இப்போ நான் என்னத்தை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களும் நானும் தேவ தூதர்கள், பெரியவர்கள் அல்ல, விசுவாசிகள் தான். ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், அவர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனோடு கூட ஆளுகை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு போன வாரத்தில் விளக்கி காண்பித்தேன். அல்லேலூயா. எதையும் நாம் உருவாக்கி கொள்ளவும், எதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் செய்யவோ ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணவும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சோத்திரம். நமக்கு ஆண்டவர் கீழ்ப்படியும்படி கர்த்தர் கொடுத்தார். இதை அங்கீகரிக்கும்படி தான் ஆதாமுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நீ என்னென்ன ஸ்தோத்திரம் பேர் வைக்கிறியோ, இந்த மிருக ஜீவன்களுக்கு, செடி கொடிகளுக்கு ஸ்தோத்திரம் நீ என்னென்ன பேர் வைக்கிறியோ அதே பேரை நான் அங்கீகரிக்கிறேன் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ கிறிஸ்தவர்களின், அதாவது விசுவாசியின் அதிகாரம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நிலைமையே இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்ட நிலைமையை, ரட்சிப்புனா இன்னைக்கு என்னது? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான டச்சிங் கிடையாது. அவர்கிட்ட போய் உட்காந்து அழுது புலம்பி சோத்திரம் மண்டிட்டு சோத்திரம் அப்பா கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு செய்கிறது தான் நம்முடைய வேலை என்று நம்மை அறியாமல் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. மீட்பு என்பது என்ன? ரட்சிப்பு என்பது என்ன? பாவத்திலிருந்து வெளியே வர்றது மட்டும் ரட்சிப்பு கிடையாது. வியாதியிலிருந்து வரணும், தரித்திரத்திலிருந்து வரணும். இன்னும் சொல்ல போனால் மீட்பு என்பது மொத்த டோட்டல் வாழ்க்கையும் மாற்றப்படுகிறது. அங்கே மீட்பு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. மீட்புல பேக்கேஜ், அது உள்ளுக்குள்ள சந்தோஷமும் இருக்கிறது, சமாதானமும் இருக்கிறது, பொருளாதார ஆசீர்வாதமும் இருக்கிறது. சோத்திரம். எல்லாமே கலந்தது தான் மீட்பு. ஒரு மனுஷனை வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அவனை தருத்தரனா வச்சா அதை எப்படி ஆண்டவர் மீட்டாரு சொல்ல முடியும்? சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மீட்பு என்பது மொத்தம். எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் டோட்டலா மாத்திடுறாரு. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகள் அதிகாரத்தை பெற்றவர்கள், ஆளுகை செய்யும்படியாய் அதிகாரத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா. எதன் மேல? வியாதியின் மேல, சத்துரு மேல, பிசாசின் மேல, தரித்திரத்தின் மேல, கடன் மேல, எல்லாத்திலையும் நீங்க ஆளுகை செய்யலாம். அதுதான் சொன்னாரு, பூமியில நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பூமியில நீங்கள் எவைகளை கட்டவிழ்த்து விடுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். என்னத்தை கட்டவிழ்க்கணும், என்னத்தை கட்டணும் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் அதிகாரம். அப்போ என்னத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா, வியாதி வருதா, இயேசுவின் நாமத்தில் வியாதியை கட்டணும், எனக்கு வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை அதிகாரம் உள்ளவனா வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய தன்மைகளாகிய சுகம், ஆரோக்கியம், கையின் பிரயாசம், சோத்திரம், நித்திய வாழ்வு, இப்படி எல்லாம் ஆசீர்வாத இவைகள் எல்லாவற்றையும் அனுபவித்து நான் பூமியில் கொண்டு வர்றதுக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆகவே பிசாசே, வியாதியை கொண்டு வருகிற பிசாசே, நீ என்னைய இன்னும் செய்ய முடியாதுன்னு இயேசுவி நாமத்தில் கட்டுறோம். பார்த்தீங்களா? அதுதாங்க அதிகாரம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ விசுவாசிகள் தெரிந்து கொள்ளப்படுகிறதுன்னா கர்த்தரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொண்டேன் என்று போன வாரத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா. ஏன்னா தெரியாதவங்களுக்கு இப்போ சில பேர் வராதனால உங்களுக்கு இதை சொன்னேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா ஸ்தோத்திர கர்த்தர் விசுவாசியின் அதிகாரம் என்ன, இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஏசாயா 43 எடுப்போம். ஏசாயா 43வது அதிகாரம் எடுக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 43வது அதிகாரம், அதில் இருக்கிறதான ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். 25, 26 வசனத்தை வாசிக்கலாம். 43வது அதிகாரம் 25, 26.
நானே உன் மீறுதல்களை என்னின் மித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வசனம். நாம் ஆண்டவர்கிட்ட போகாதபடிக்கு பாவம் இருக்குது, சாபம் இருக்குது, சோத்திரம், ஆண்டவருக்கு நான் பிட்டானவன் கிடையாது, ஆண்டவர் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டார், அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பாவத்தை நான் என்ன செய்தேன் என்றால் உன் மீறுதல்களின் மித்தமாகவே குலைத்து போட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நீ எங்கிட்ட வந்துட்டியோ அது எல்லாம் மொத்தமாக க்ளோஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்னா, உலகத்தில் போதிக்கிறது பார்த்தா எப்படி போதிக்கணும்? ஒருவேளை நீ பாவம் செய்திருப்பையானால், ஒருவேளை நீ குற்றம் செய்திருப்பையானால் உன்னை நீ ஆராய்ந்து பார், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, முதல்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டாராம். ஸ்தோத்திரம். ரட்சிப்படையும் போதே நாம் தேவனிடத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போதே அவர் சொல்றாரு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க வாசித்தீங்கன்னா, நானே உன் மீறுதல்களை என்னின் மித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நினைக்காததை நாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய அதிகாரம் நமக்கு தெரியல. சோத்திரம். அந்த நினைக்க என்ன ஆகுதுன்னா, அந்த அதிகாரம் தடைப்பட்டு போகிறது. ஆண்டவரே சொல்றாரு, நீ அதை நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வர்றதை விட்டுறாத. பாவம் இருக்குது, சாவு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் தகுதியானவன் இல்லை. அதை தான் பவுல் கிருபாசனத்தண்டையிலே தைரியமாய் வரக்கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நம்முடைய பாவத்தை, சாபத்தை, வியாதியை, பலவீனத்தை, சோத்திர தொன்று தொற்று இருக்கிறதான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, குலைத்து போட்டு விட்டார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார். அதை நினைக்கவில்லை அவர். பாவத்தை குறித்து அவர் ஒரு நாள் நினைக்கிறதே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ 28வது வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 26வது வசனம், 26 வாசிக்கலாம். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஒருவரோடு வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்லு அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம். அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னிடத்தில் நியாயமாய் இருக்குமானால், நீ சரியான காரியத்தை செய்வாயானால், நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பாயானால், ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு அதை தெரியப்படுத்தி நினைப்போட்டு நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்லுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கடந்து போதெல்லாம் தேவனிடத்தில் தைரியமாக போய் நம்மிடத்தில் நீதிமான், நம்மிடத்தில் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கிறது உண்மையானால் கடவுளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேர் பாவம் என்னிடத்தில் இருக்குது, அது இருக்குது, எப்படிங்க பாவம் மறுபடியும் வர முடியும்? நான் கேட்குறேன். ஆண்டவர் தான் குலைத்து போட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். நான் பாவத்தை, மீறுதல்களை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நினைக்கிறது யாரு? கர்த்தர் போகும்போதெல்லாம் நினைக்கிறாரா? கிடையாதுங்க. நம்முடைய மென்டல், அதாவது அந்த மனித மூளையை நாம் மாற்ற வேண்டும். கர்த்தர் அதை தான் சொல்றார். அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீட்கப்பட்ட மீட்பிலேயே உன்னுடைய மீறுதல்கள், பாவங்கள், சாபங்கள், தொன்று தொற்றிருக்கிற சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் நான் முடிச்சிட்டேன். அதை நான் குலைத்து போட்டு விட்டேன். இனி அது உன்னை மேற்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை மீறி செய்கிறது யாருன்னா நீங்கள் நான் தான். அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் அதுக்கு போயிடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், கர்த்தர் எனக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அகற்றி போட்டு என்னை மீட்டெடுத்து விட்டார் என்று சொல்லி நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மீட்கப்பட்டது சிங்காசனத்தில் அமர வைக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதை மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, சோத்திரம், மீட்டெடுக்கப்பட்ட சூழ்நிலையை மறந்து மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே நம்ம கடந்து போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்க. மத்தேயு 28:18 வாசிக்கலாம். அங்கேயும் சொல்லுது பாருங்க, நல்லா வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம். ஆ ஆ ஆ
பாருங்க சோத்திரம், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு அவர் போகல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறார்? சீசர்களுக்கு கொடுக்கின்றார். அப்ப சீசர்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ஸ்தோத்திரம், அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்றார் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் அந்த அதிகாரம் நமக்குரியதா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கிட்ட சொன்னாரு? சீசர்களிடத்தில் வந்து சொன்னார். கீழே அந்த அதிகாரத்தை திரும்ப அவருடைய பிள்ளைகளாகிய சீசர்களுக்கு கொடுக்கறத பார்க்குறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? சோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 20வது வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப நமக்கு சொந்தமா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் செஞ்சதை நாம செய்ய முடியுமா முடியாதா? எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களே. அல்லேலூயா. செஞ்சதை செய்ய முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆண்டவரே சொல்றாரு ஒரு இடத்துல, என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம், நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், நான் செய்யாத கிரியைகளை செய்வார்கள்னு அதிகாரம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்கெங்க அதிகாரம் கொடுத்தாரு? எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 10ன்னு நினைக்கிறேன். சோத்திரம், நீங்க எடுத்து வாசித்து பாருங்க எங்க அதிகாரம் கொடுத்தாரு. ஏன்னா சந்தேகமா இருக்கும்ல நமக்கு. சோத்திரம், லூக்கா மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தம் 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அப்ப விசுவாசிகளுடைய அதிகாரம் என்னது? சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனா இருந்த காலத்துல செய்த அதே காரியத்தை நம்மிடத்துல ஆண்டவர் கொடுத்து போயிருக்கிறார். அப்ப கொடுத்து போன தேவன் என்ன செய்கிறார் என்றால், உலகம் முழுவதும் நீங்க புறப்பட்டு போய் சகல சோத்திர ஜனங்களையும் சீசனாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். அல்லேலூயா. இப்ப இது என்னத்தை குறிக்கிறது? எல்லாரையும் மீட்டெடுங்கள். அல்லேலூயா. எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க? பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அவர் செய்த அந்த காரியத்தை நம்மிடத்தில் கொடுத்து போயிருக்கிறார். நாம் இதை முடிக்கும் பொழுது அவரோடு கூட சிங்காசனத்தில் அமருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வசனம் இருக்கிறது. அப்போ சிங்காசனத்தில் அமருவதற்காகவே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இந்த பூமியில நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் செய்கிறோம். செய்து முடித்த பிறகு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரும்போது சகல ஜனங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கே நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு பரலோகத்தில் தேவனோடு கூட நீங்களும் நானும், இயேசு, தேவன், பரிசுத்த ஆவி, நீங்க நான் எல்லாமே என்ன செய்வோம்? ஒரே இடத்தில் இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? இதைத்தான் ஆண்டவர் விளக்குகிறார். அப்போனா இந்த பூமியில உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற காரியத்தை விட, அநேகரை விட நம்மளை ஆண்டவர் பெரிய சிலாக்கியமாய் கருதுகிறார். அல்லேலூயா.
நம்மளை எப்படி மீட்டாரோ அதே போல மற்றவர்களை மீட்கும்படி, சாபத்தில் இருக்கிறவர்களை, வியாதியில் இருக்கிறவர்களை, பலவீனத்தில் இருக்கிறவர்களை ஆண்டு அவர்களை ஸ்தோத்திரங்க சொல்லப்பட்டபடி ஆண்டவர் அவர்களை மீட்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பெற்று நீங்கள் நானும் உலகத்திலே செயல்படுத்த வேண்டும். இதை ஏற்றுக்கிறது இல்லை, அதுதான் விஷயம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையா? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இங்க சொல்றார். அப்ப உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய். அப்ப அதிகாரத்தை நமக்கு தருகிறார். அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிறது வேத வசனத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அவர் கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான காரியமாக இருக்கிறது. என்ன பிரச்சனை மக்களுக்கு? இப்போ அதை அங்கீகரிக்க முடியல, அதை எடுத்துக்கொள்ள முடியல. அல்லேலூயா. நான் போய் அற்புதம் செய்ய முடியுமா? நான் போய் விடுதலை கொடுக்க முடியுமா? நான் இயேசுவா மாறிட முடியுமா? இன்னும் பெரிய ஆட்களும் சொல்லுவாங்க, இயேசு செஞ்சதை நீ செஞ்சிருவியா? அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை செய்வான், நான் செய்யாத கிரிகளை செய்வான்ட்டார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம். ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்க, இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் 1ஆவது அதிகாரத்துக்கு நேராக வருவோம். அங்கே ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1ஆவது அதிகாரம் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லா துறைதனத்துக்கும் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்போ அவர் தலை, நாம யாரு? சரீரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்போ அவர் சரீரம், அவர் தலையாக இருந்தால் அவருடைய சரீரமாக நாம் இருக்கிறோம். அப்போ பங்காளிகளாக, சுதந்திரர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் நம்மள என்ன பண்றோம்? ஆண்டவர் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம் நம்ம நினைக்கிறோம். அதுதான் தப்பு. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் நானும் சாதாரணமான ஆட்களே கிடையாது. நீங்க வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லா துறைதனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்க யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்தது சொல்லுது, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து பிதாவாகிய தேவன் அதிகாரத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, அற்புதம் செய்கிற காரியத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவ பூமியில பயன்படுத்தினார். இப்போ பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்த வசனம், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. அல்லேலூயா. சபைன்ற இடத்துல தான் நாம் நிற்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஒவ்வொருத்தரும் ஒரு சபை. சபைன்னா 4 கட்டடம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போனியா? போகல. சபைன்னா என்னன்னே தெரியல. எக்லீசியா என்று சொல்லப்படுகிறது. சபை என்றால் எக்லீசியா. அப்படின்னா எக்லீசியான்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்ட கூடுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. அதான் சபை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபையா இருக்கிறோம். ஆண்டவர் வசனம் நிறைய சொல்லியிருக்கிறார். நான் தங்கக்கூடிய ஆலயம் நீங்களா இருக்கிறீர்கள், ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ சபையாகிய மக்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி துறைதனத்தை, அதிகாரத்தை, வல்லமையை, சோதர கர்த்தத்துவத்தை இது எல்லாம் செயல்படுத்தினாரோ அதிகாரம் முழுவதும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆளுகை செய்யும்படியாய். அல்லேலூயா. இவர் எப்படி பிதாவினுடைய சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ, நம்முடைய வேலையை முடிச்சு நாம போகும்போது பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனம் நமக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு ஒரு உதாரணம் ஆண்டவர் இப்போ உடனே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறார். என்ன உதாரணம்? ஸ்தேவானை குறித்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்தேவானுடைய ஊழியம் என்னது? ஸ்தேவான் யார்? முதல்ல ஒரு அப்போஸ்தலனா? கிடையாது. ஸ்தேவான் ஒரு பெரிய ஊழியக்காரனா? கிடையாது. ரெவரண்டா? கிடையாது. ஸ்தேவான் என்பவன் ஒரு விசுவாசி.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த விசுவாசி யாரு? அப்போஸ்தலர் காலத்தில் பந்தி விசாரிக்கும்படி 7 பேர்த்தை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 7 பேரில் ஒருத்தன் தான் ஸ்தேவான். அல்லேலூயா. அந்த ஸ்தேவான் என்ன ஊழியத்தை செஞ்சான்? சோத்திரம். அன்றைக்கு சபைக்குள்ளே அவன் என்ன பண்ணான்னா, சாப்பாடு போடுறது, இலை எடுக்கிறது, கிளீன் பண்ணுறது, இந்த ஊழியத்தை தான் செஞ்சான். பெரிய வருஷங்கள்லாம் செய்யலை, 6 மாதம் தான் செஞ்சான்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? 6 மாதம் செஞ்சு கடைசியில் அவன் எப்படி செத்தான்னா, கல்லெறியப்பட்டு செத்தான். அந்த கல்லெறியப்பட்டு செத்த அவனுடைய ஆத்மா பரலோகத்திற்கு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தை விட்டு எழுந்திருந்து அவனை வரவேற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? இயேசு செய்த அதே காரியத்தை செய்யறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருங்க. நம்மளை குறித்து நாமளே இன்னும் தரக்குறைவாக நினச்சி, ஆண்டவரே அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு போட்டு ஜெபத்தில் பதட்டி எடுக்கிறதுனால நம்முடைய ஜெபம் எதுவுமே கேட்கப்படலை. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வேதத்தை நல்லா படித்து, வேதத்தை நல்லா அறிந்து, அதனுடைய அடிப்படையில் ஜெபிக்கிற ஜெபம் மிக பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? விசுவாசிகள் என்பவர்கள் ஏதோ கைக்கூலி வேலை செய்வோமோ, அவருக்கு அடிமையோ, அவருடைய பாதத்தில் கிடக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அவரோடு கூட உன்னதத்தில் அமர்ந்து ஆளுகை செய்யும்படியாய் ஸ்தோத்திர தேவ ராஜ்யத்தினுடைய திட்டத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்கு நம்மை ஆண்டவர் அதிகாரத்தோடு கூட செயல்படுகிற விசுவாசிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்தோத்திரம். எபேசியர் 6:12, அதுலேயே 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமே. வாசிங்க. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோபாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் போராடுறதெல்லாம் பூமியில் போராடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? பூமியில் போராடுறதெல்லாம் போராட்டமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பூமியில் போராடுறதெல்லாம் ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். தோத்திரம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? தருத்திரத்துக்காக போராடுறோம், பணத்துக்காக போராடுறோம், சரீரத்துக்காக போராடுறோம், இதெல்லாம் போராட்டமே கிடையாது. ஆண்டவர் சொல்ல, இந்த பூமியில் நமக்கு போராட்டமே கிடையாது. ஏன்னா பூமியை உருவாக்கும் பொழுது நாம் போராடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் சகலத்தையும் படைத்து நல்லது என்று சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஒரு மனுஷனை உருவாக்கி, ஒரு மனுஷனுக்கு ஏதேன் தோட்டம் அவசியமா? இதுலேயே புரிஞ்சுக்க வேண்டாமா தேவனுடைய திட்டம் என்னன்னு? ஒரு ஆதாமுக்கு ஏவாளுக்கு வேதத்தில் வேதாந்திகள் சொல்கிறார்கள் 1200 கிலோமீட்டர் கொண்ட ஒரு ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அதில் 4 நதி ஓடுதான். அதில் ஒரு நதியில் சோத்திரம் பணம் வைரம் வெட்டி எடுக்கக்கூடிய நதியாக இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் சொல்லுது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இன்றைக்கி நகைக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆரம்பமே நகையில் தான் வருது, ஜுவல்ஸில் தான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆனால் பாருங்கள், தேவ திட்டம் என்னது? அவர் இந்த ஆதாம் ஏவாளுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, அவர் ஆதாம் ஏவாளை மட்டும் பார்க்கல, அவர்களுக்கு கொடுத்த பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த நீண்ட வருஷ தேவ திட்டத்தை மையமாக வைத்துத்தான் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ என்னென்ன அர்த்தம்? இன்னைக்கு 2 பேர் இருக்கிறாங்க, நாளைக்கு 10 பேர் ஆவாங்க, 100 பேர் ஆவாங்க, 1000 பேர் ஆவாங்க. இவங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்குறார். தேவனுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 6:12. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார துரைதனம்னு என்னது? பிசாசின் மூலமாக வருகிற நாச மோசங்கள், சோத்திரம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இந்த போராட்டத்தை செய்வதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா.
இப்போ செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்போ அந்த அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்து, நீங்கள் ஸ்தோத்திரம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தானே ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம இதை எடுத்து அங்கீகரிக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிலுவையை பற்றியே பேசிட்டு போயிட்டாங்க. சிலுவை இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையே சிலுவை தான். ஆனால் சிலுவையிலிருந்து ஒரு பயணம் தொடங்குகிறது என்பது யாருக்குமே தெரியல. ஸ்தோத்திரம். சிலுவை தான் ஒரு மனுஷன் வெந்து போய் நூலாகி வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு தரித்திரத்தில் இருந்து இருக்கிற மனுஷனுக்கு சிலுவை தான் வழிகாண்பிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சிலுவை தான். சிலுவை என்பது இயேசு. அப்போ இந்த சிலுவையிலிருந்து தான் நம்ம ஒரு பயணத்தை தொடங்குறோங்கிறத அந்த மீட்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இயேசு விட்டுறாரா? கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பிரயாணத்தை நமக்கு வைத்திருக்கிறார். சிலுவையிலிருந்து ஒரு பயணம் தொடங்குகிறது. சிலுவைக்கு பின்னால சிங்காசனம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? சிலுவையில் பாடுபட்டது எதுக்காக? நம்மளை எல்லாம் பரலோகத்தில் கொண்டு போய் அதான் சிங்காசனம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்ட நோக்கம் என்னது? சோத்திரம். சிலுவையை சுமந்ததுக்கு நோக்கம் ஒரு காரணம் உண்டு. அவர் அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்படவில்லை, விழாவிலே குற்றப்படவில்லை. ஸ்தோத்திரம். அவர் முள்முடி வைக்கப்படவில்லை, உதாசீனப்படுத்தி துப்பப்படவில்லை. எல்லாத்துக்கும் ஆண்டவர் அவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் தொடங்கினவர் முடித்து இப்போ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பூமியில் படுகிற போராட்டம் நமக்கு போராட்டம் அல்ல. பரலோகத்தின் ராஜ்யத்தில் எதிர்கொள்ளக்கூடிய ராஜ்யத்திற்கு விரோதமாக செயல்படுகிற அந்தகார லோகாதிபதிகள், வாண்ட மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், இவைகள் நமக்கு ஆண்டவருடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு நம்மை அது ஸ்தோத்திரம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது. அவைகளை ஜெயிக்கிறதுக்காகத்தான் தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? சிலுவையினே போயிடக்கூடாது. இன்னைக்கு அதை தான் பேசுகிறாங்க அதிகமாக. சிலுவை மீட்பு அதோட முடிஞ்சிச்சு. மீட்டுட்டியா நீ? அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏழை, குப்பை, தூசி, புழுவு இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் சிலுவையிலிருந்து தொடங்கி பிரயாணம் பண்ண போகிறோம். அந்த பிரயாணத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுக்கப்புறம் ஒரு ரிவார்டு இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? பிள்ளைங்க படித்தாங்கன்னா 10வது முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் எதுக்காக போகிறாங்க? அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த வேலை எதுக்கு? குடும்பத்தை கவனிக்கிறதுக்கும், குடும்பத்தை பார்க்கறதுக்கு, தன்னுடைய காரியங்களை செயல்படுத்தி கொள்ளுகிறதற்கும் ஸ்தோத்திரம் பணம் வருகிறது. அதுதான் இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படியே தரித்திரத்திலிருந்தே போகிறதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதியிலிருந்தே போகிறதா? ஸ்தோத்திரம். இன்னும் பற்றாக்குறையிலே போகிறதா? சமாதானம் இல்லாமையே போகிறதா? அப்படி கிடையாது. அதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி வைத்ததை நாம் அங்கீகரிக்காமல் நாமளே மனத்தாழ்மையாக்கி நான் இன்னும் அது தேவ சித்தம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, ஏயா இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிற, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற, இவ்வளோ வேதனையில் இருக்கிற, இவ்வளோ துன்பத்தில் இருக்கிற அப்படிங்கிற அவன் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், இது தேவ சித்தம். அல்லேலூயா. எத்தனை பேருங்க? சித்தம்னா என்ன? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சித்தங்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் இருக்கிறது. ஒன்றை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. சித்தம் என்பது என்ன? தேவனுடைய பிரியம், விருப்பம், அவருடைய ஸ்தோத்திரம், ஆசைன்னு சொல்லி வேதம் டிரான்ஸ்லேட்டில் சொல்லுது. அப்போ தரித்திரமாக இருக்கிறது தேவனுடைய ஆசையா உங்களுக்கு? தரித்திரத்தில் இருக்கிறதே அவருடைய பிரியமா? தரித்திரத்தில் இருக்கிறதே அவருடைய வாஞ்சையா? நீங்கள் நானும் தரித்திரத்திலே வாழ்ந்து போகிறது அவருடைய பிரியமா இருக்குமா? எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவ சித்தம் என்ன? ஒரு சித்தத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்புனா பாவத்தில் மட்டுமல்ல, எல்லாத்துலேயும் மொத்தத்திலையும் கொண்டு வரணும் தான் ஆண்டவர் பார்த்தாரு. ஸ்தோத்திரம். அதை செய்யறதுக்காக தான் உங்களை என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. வசனமாக படித்து அதை கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி படித்து பார்க்கணும். ஆனால் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்படி கிடையாது. வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் துறைதனங்களோடு அதிகாரத்தோடு
அந்த ராஜ்யத்திற்கு விரோதமாக எழுதுகிற துரைதனங்கள், அந்தகார வல்லமைகள், லோகாதிபதிகள் கூட்டங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய போராட்டின்னு சாப்பாட்டுக்கு உடைக்குமே போயிட்டு இருக்குது. அப்புறம் தேவ ராஜ்யத்துக்காக எங்கே போய் போராடுறது? நான் அதையே நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியல. அப்போ தேவ ராஜ்யத்துக்காக நம்ம எங்கே போய் போராடுறது? அதனால தான் இன்றைக்கி சபைகளில் எழுப்புதல் இல்லை, ஜன அறுவடை இல்லை, கூட்டம் இல்லை, அப்படி தான் போயிட்டுருக்குது. ஆகவே நாம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிலாக்கியம், உரிமைகள், சோத்திரம் என்ன இருக்குது பரலோக ராஜ்யத்தில்? சும்மா ஒரு மனுஷனை ரட்சித்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா? கிடையாது. ஆகவே நீங்களும் நானும் சிங்காசனத்தில் அமர்வதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. அங்கே பாருங்க, அவர் தலை, நாம் சரீரமாக இருக்கிறோம். ஆனால் சிலுவையில் ஆரம்பித்து சிங்காசனத்தில் கிறிஸ்துவம் முடிகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? சிலுவையில் ஆரம்பிக்கிறது, சிங்காசனத்தில் கொண்டு போய் தான் கர்த்தர் விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து வருகையும் பரலோகத்துக்கு கொண்டு செல்றது எதை குறிக்கிறதுனா சிங்காசனத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம அங்கே போய் அமருகிறது தான் பிதாவாகிய தேவனுடைய திட்டமாக இருந்தது. இதற்காக தான் கிறிஸ்துவை அனுப்பினார். கிறிஸ்து பணி செய்து முடித்தார். இப்போ பிதாவாகிய தேவனுடைய வலது வரிசத்தில் இருக்கிறார். அவர் செய்த பணியை நம்மிடத்தில் ஆளுகை செய்யும்படி கொடுத்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கிறிஸ்துவ உலகம் வெறும் சிலுவையோடு நின்று விடக்கூடாது. சிலுவைனா பாடு, வேதனை, துன்பம், நெருக்கம், இதையே நினச்சி 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 சிலுவைக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறான்? சிலுவையை நினச்சி நினச்ச சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த தவறான காரியத்தையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அனுமதித்தது ஒன்றே ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, வான மண்டலத்தின் அந்தகார லோபாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்கிறாரு, உணவுக்காக உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சரீரத்திற்காக, உலகத்திற்காக, உலகத்தில் வாழக்கூடிய நாட்களுக்காக, காலங்களுக்காக, ஆண்டுகளுக்காக, நாம் உலகத்தில் எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறோம், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் உருவாக்கி முடித்து விட்டார். அல்லேலூயா. நாம் தான் கவலைப்படுறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? அவர் முடிச்சு தான் சொன்னார். சிலுவையில் போய் சொன்னார், பிதாவாகிய தேவனை பார்த்து, நீங்கள் கொடுத்த ஒன்றையும் நான் விட்டு வைக்கவில்லை, எல்லாம் பினிஷ். அல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவர் செஞ்சதை அங்கீகரிக்க மாட்டோம். அதுதான் நமக்கு மைனஸ். பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா எங்கே கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அது மனக்கண்களில் பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்களில், விசுவாசத்தினுடைய கண்களில் தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டது, கிறிஸ்துவ உலகம் வெறு சிலுவையோடு நின்று விட்டது, சிங்காசனத்தை பார்க்க தவறிவிட்டதுனால இன்றைக்கி நமக்கு வருகிற பிரச்சனை இன்னும் உலகத்துக்குரிய காரியங்களையே சேர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்துக்குரிய காரியங்களை பார்க்கறதுனால பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை நம்முடைய கண்கள் காணாமல் போய்விட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? பாருங்கள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சிங்காசனம் இல்லை என்றால் சிலுவையும் வீணாகி போய்விடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம்? பரலோகம்னு ஒன்று இல்லைன்னா கிறிஸ்து வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் தேவையே கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இது சிங்காசனம். இந்த சிங்காசனத்திற்காக சிலுவை அனுமதிக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இது புரியாமல் சிலுவைனே பேசிட்டு போகக்கூடாது. சிலுவை உண்டு தான், ஆனால் அந்த சிலுவைக்கு பிறகு என்ன நடக்க போகிற விஷயம், அதுதான் மெயின் லைன், அதுதான் முக்கியமானது. ஆகவே சிலுவையை பேசுகிறவர்களாய் நாம் இல்லாமல் அதற்கு பின்னால் இருக்கிற சிங்காசனத்தை நினைத்து அதற்குரிய பணிகளை, அதற்குரிய காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும். அல்லேலூயா. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். மீட்டது சிலுவை. உதாரணத்துக்கு எடுத்துக்க, மீட்கிறது சிலுவை. அந்த சிலுவையோடு கர்த்தர் விடலை. அங்கே சிலுவையில் ஆரம்பித்த அவர்கள் பிரயாணப்பட்டு ஒரு சிங்காசனத்தை நோக்கி, அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எகிப்திலிருந்து சும்மா கொண்டு வந்தார் அவர்?
ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தைரியமா, சுயாதீனமா, சோத்திர சொந்தம் கொண்டாட, உரிமை கொண்டாட, அவரை ஆராதிக்க, துதிக்க ஏற்ற ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்துச்சு. அதன் வழியாகத்தான் கர்த்தர் நடத்தினார். அங்கே பார்வோனிடத்திலிருந்து கொண்டு வந்த அந்த காரியம் எதை குறிக்கிறதுனா, சிலுவை மீட்பை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தனா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? அப்போ அந்த சிலுவையோடு நின்றாங்களா அவங்க? ஆண்டவர் மீட்டுட்டாரு, இனி கையில் வந்து கிடச்சிடும் அப்படிலாம் கிடையாது. அவர்கள் 40 ஆண்டு காலமாக என்ன செய்கிறார்கள்? வனாந்தர மார்க்கமாய் சிலுவையை பிடித்து கொண்டு அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். இந்த சிலுவைக்கு பின்னால் ஒரு சிங்காசனத்தை தேடி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? இன்னைக்கு நாம் அப்படி தான் போகணும். அதனால தான் இங்கே உதாரணம் சொல்லப்பட்டுக்கிறது. ஆனால் அதில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. 2 பேர் தான், யோசுவாவும் காலேப்பும் தான் உள்ளே போக முடிஞ்சிச்சு. எத்தனையோ பேர் ஃபெயில் ஆகி போயிட்டாங்க. ஆகவே அதே நிலைமை தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சிங்காசனத்தை நோக்கி பிரயாணம் செய்யப்படுவதற்கு சிலுவை நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. சிலுவை இல்லாமல் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சிலுவை தான் மெயின். அந்த சிலுவை தான் நம்மளை சிங்காசனத்தை அடையாளம் காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. சிங்காசனத்தில் போய் அமருவதற்கும் ஆளுகை செய்வதற்கும் முதலாவது நமக்கு வழிகாட்டியாக இருப்பது சிலுவையின் மூலமாக கிடைத்த மீட்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? அப்போ அந்த மீட்பை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நம்மை அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு நாம் பிரயாணம் பண்ணி அந்த சிங்காசனத்தில் போய் அமர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த சிங்காசனத்தில் அமருவதற்காகவே கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பிரயாணத்தில் நம்ம போயிட்டே இருக்கணும். சோதரன் இன்னும் உலகத்துக்குரிய காரியத்தையே நினச்சி, பாடுகளை நினச்சி, வேதனை நினச்சி, துன்பத்தை நினச்சி, அதெல்லாம் சோத்திரம் ஒரு மேட்டரில் அதெல்லாம் ஜெயித்தார். உலகத்தை செய்தேன், சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தில் உள்ள எந்த காரியமும் நீங்கள் போய் போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போய் அவர்களோடு முட்டி மோதி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நான் ஜெயித்தேன். இப்போ ஜெயித்தேனுங்கிறத அங்கீகரிக்கணும். அதுதான் நம்ம தப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த ஜெயித்தேனுங்கிறத அங்கீகரிக்காமல் இருக்கிறதுனால தான், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் ஜெயித்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாக மாறல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், விசுவாசியினுடைய அதிகாரம் என்ன? சோத்திரம், ஆண்டவரோடு கூட பரலோகத்தில் ஆளுகை செய்யும்படியாய் அவருடைய சிங்காசனத்தில் அமரும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்களுக்கு தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார். துரைதனங்களை, அதிகாரங்களை, கர்த்தத்துவத்தை, அந்த சோதர பிசாசுடைய கிரியைகளை அழிக்க, எல்லா தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக எதெல்லாம் எழும்புதோ அதையெல்லாம் இயேசு அழித்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அழிக்க முடியும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய மைய கருத்து. அல்லேலூயா. ஆகவே அழித்து ஜெயம் எடுத்து சிங்காசனத்தில் அமருவதற்கு தேவன் நம்மை அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அதிகாரம் நம்முடைய கையில் இருக்கிறது. பாடுறோம், ஸ்தோத்திரம், அதிகாரம் நம் கையிலே அப்படின்னு சொல்லிலாம் பாடுறோம். அந்த அதிகாரத்தை உண்மைத்தன்மையாக, வாழ்க்கை ரீதியாக, உணர்வு பூர்வமாக, வாழ்க்கை நடையாக நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தும் போது தான் அந்த பிரயாணத்தை நாங்கள் சரியாய் செய்கிறோம். அந்த பிரயாணம் எங்கே கொண்டு விடுதுன்னா, பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற அதே இடத்திற்கு நம்மை கொண்டு போய் விடுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, இயேசுவே, ஆண்டவரே, ஸ்தோத்திர, நீர் எங்களுடைய கண்களை திறந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். விசுவாசியினுடைய அதிகாரம் சிங்காசனத்தில் ஆண்டவரே அமருவதற்காகவே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை இந்த நாளில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தினுடைய காரியங்களை குறித்து நாங்கள் வேதனைப்படாமல், துக்கப்படாமல், துயரப்படாமல், ஆண்டவரே எங்களை ஒரு நோக்க பர்பஸ்கென்று நீங்கள் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தினுடைய தன்மைகளை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்கு இயேசுவே நீர் பிரயாசப்பட்டது போல எங்களையும் ஆண்டவரே உம்மோடு பணியிலே பங்காளிகளாக ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் எங்களை இணைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கண்களை திறந்ததற்காக நன்றி.
தொடர்ந்து உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறீர், விளக்கி காண்பித்து கொண்டிருக்கிறீர். பரலோகத்தினுடைய வெளிப்பாடு எங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரா. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறவர்களாய், சிங்காசனத்திலே அமருகிறவர்களாய் ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.